நம்மளோட புது வீட்டுக்கு ஏசி மாட்டுறதுக்காக வந்திருக்காரு. ரொம்ப நன்றி பிரதர். திரு செந்தில் முருகன், எப்படி இருக்கீங்க? சௌரியமாக இருக்கிறேன். இந்த கவர் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வந்து. ஓகே, இது நான் இந்தியாவிலே பார்த்தேன் பிரதர். இந்தியாவில் வந்து சுத்தமாக கிடைக்கவே இல்லை எனக்கு இது. இங்கே வந்து இது சாதாரணமாக எல்லா ஹவுஸ்லையும் வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸில் வந்து சாதாரணமாக கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 70 சைஸ்னா இதனோட வித் இருக்கு இல்லைங்களா? ஓகே, இருக்குங்களா? இப்போ இதை வந்து இப்படி போட்டு இப்படி லாக் பண்ணுற வேண்டியதான். அப்படி லாக் பண்ண வேண்டியது. இது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஆமாம், இந்த மாதிரி. மெயின் வந்து லாங் லைஃப் உள்ள இருக்க ஹோஸ், அதோட இன்சுலேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் வந்து தாங்கும். 30 வருஷம் அசால்ட்டாக 30 வருஷம் அசால்ட்டாக இருக்கும் வந்து. ஓகே, எந்த டேமேஜும் எதுவுமே இருக்காது வந்து. ஆமாங்க, அதுதான் அதோட முக்கியமான பர்பஸ். அது இல்லாமல் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் அவுட்டோர் நம்மளுக்கு ரூட்டிங் நல்லாயிருக்கும். ரூட்டிங் ஆமாம். பார்க்க ஹவுஸில் வந்து ஹோஸ் போடுவோம் வந்து. ரைட்டுங்க. ஹோஸ் வந்து போட்டோம் அப்படின்னாக்கா அதை எடுத்துகிட்டு வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக இது டாப்பில் வந்து ஹோல்ஸ் போடுற இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு ஜங்ஷன் வந்து போடுறது வந்து. ஓகே ஓகே. இப்போ இது வந்து பெண்டு வருது. பெண்டு வந்தது அப்படின்னாக்கா வந்து எல் ஷேப்பில் பெண்டு வருதுங்களா, இல்லை ஒரு 45 டிகிரியில் ஆங்கிளில் வருதுங்களா அப்படிங்கிறத பொறுத்து ஒன்றுத்துக்கு வந்து ஜாயிண்ட் இருக்கும். ஜாயிண்ட்டுங்க நம்மளுக்கு இது 45 டிகிரி இல்லைங்களா இது? ஆமாங்க. ஓகே, இது வந்து 45 டிகிரி அது. ஆமாம். இப்போ எண்டு வந்து கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து எண்டுலேயும் பார்த்தீங்கன்னா எண்டுக்கு இப்போ ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். ஓ ஓகே. டக்டிங் ஜாயின் பண்றது. சரி. டக்ட் முடிஞ்சு எண்டு வருது இல்லைங்களா? எண்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ஹோஸ், காப்பர், எலக்ட்ரிக்கல் கேபிள் எல்லாமே வந்து ஸ்பேஸ் இருக்க கூடாது. எண்டுல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா பூச்சி நம்ம தேவை ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிடும் அப்படின்னு வந்து பயப்படுறதுக்காக இது வந்து அதனுடைய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். எந்த அளவுக்கு தேவையோ காம்பாக்டா வந்து இது வந்து கவர் ஆயிடும். அப்ப அதனால வந்து இதுல வந்து பூச்சி போறது எதுவுமே வராது. ஓகே, இதை வந்து போட்டோம் அப்படின்னா பயம் கிடையாது வந்து. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பாட்டத்தில் யூஸ் பண்ற லெக், இந்த பிளாஸ்டிக் லெக் வைப்ரேஷனை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்து கீழே இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜப்பானை பொறுத்தளவு சம்மர்லேயும் யூஸ் பண்ணலாம், வின்டர்லேயும் யூஸ் பண்ணலாம். ஹாட்டு கூல் இருக்கு இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும், சம்மரில் யூஸ் பண்ணும்போது வந்து இன்னரில் வந்து வாட்டர் ட்ரைனேஜ் வந்து கொடுத்துருப்போம் வந்து. அதுமாரி அவுட்ரு யூனிட்டில் வந்து வச்சுற யூனிட்லேயும் வந்து ட்ரைனேஜ் இருக்கும் வந்து. ஓகேங்களா? அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து இந்த ஸ்பேஸ் இல்லைனாக்கா வந்து அந்த ட்ரைனேஜ் இதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது வந்து. ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து ட்ரைன் நம்மளுக்கு வரும் இல்லைங்களா? ஆமாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ லெக்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குவாலிட்டி இருக்குதுங்க வந்து. சீப்பானது பார்த்தீங்கன்னா ஒரு 65 ருபீஸு, அடுத்தது வந்து 500 ருபீஸு, 700 ருபீஸ், அதுமாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது வந்து. ஓகே. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இப்போ அவுட்டோர் யூனிட்டை வந்து வெயிலில் இருக்குது அப்படின்னாக்கா மோர் தென் 15 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னாக்கா இது வந்து அதனோட ப்ராப்பர்ட்டி வந்து போய் உளுத்து போயிடும் வந்து. ஓகே, கொஞ்சம் குவாலிட்டியானதை எடுக்கிறோம் வந்து. ஓகே. இது பார்த்தீங்கன்னா இது வந்து 20 இயர்ஸாக இருந்த வெளியில் இருந்தால் கூட தாங்கும். ஓகே. 15 இயர்ஸ் சாதாரணமாக தாங்கும் இது வந்து. ஓகே. பிளாஸ்டிக்காக இருந்தாலும். இப்போ நம்ம வந்து இந்த குவாலிட்டியை வந்து சூஸ் பண்ணலாம். ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா கேப்பு. ஓகே. இந்த கேப்பு வந்து என்ன பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஜப்பானை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இதை வந்து அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப ரேர். காங்கிரீட் பில்டிங்காக இருக்கும்போது யூஸ் பண்ணுறது பெட்ரு. இல்லைங்களா? உட்டன் ஹவுஸ்லையும் யூஸ் பண்ணலாம். இல்லைங்களா? உட்டன் ஹவுஸில் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதை வந்து வாலில் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே. இப்போ வால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னரில் வந்து ஜிப்சம் சீட் இருக்கும், இடையில வந்து ஃபோம் இருக்கும் வந்து இன்சுலேஷன் ஃபோமு. அதுக்கப்புறம் வெளியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைவுட்டோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை பொறுத்து மாறும். ஓகே. வெளியில் வந்து டைல்ஸ் ஓட்டுறதோ, டைல்ஸ் இருந்தால் ஹார்டான மெட்டீரியல் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கம்மி பண்ணுறதுக்காக போட்டிருக்க மெட்டீரியல் வந்து. இப்போ நம்ம ஹோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னரில் இருக்க அந்த ஏர் வந்து ஏர் கண்டிஷனர் இன்சைடு வந்து வரும். ஃபேன் செட் பண்ணும்போது இங்கே இது வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் வந்து. இப்போ இது வந்து இப்போ பிரதரோட ஹவுஸில் வந்து நியூ ஹவுஸ் இன்றைக்கி மேக் பண்ண போகிறோம். அதனால் இதுவே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே இந்த விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா பண்ணி வச்சுட்டு ஏர் கண்டிஷனர் வந்து இதை வந்து அதாவது பர்மனெண்ட்டாக போட்டு வச்சிடறோம் அப்படின்னாக்கா என்ன செய்யலாம், எனி டைம் வந்து ஏசி ஃபிட் பண்ணும்போது யூஸ் பண்ணுறது, இல்லைனா க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து. ஓகே. ஏசி ஃபிட் பண்ணும்போது ஜஸ்ட்டு வந்து கேப்பை கழட்டிட்டு ஏசி ஃபிட் பண்ணுறதோட முடிஞ்சிடும் வந்து. வேணாம். ரைட். டக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டக்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது, பெண்ட் பண்ண முடியாது. இது வந்து சாலிடாக இருக்குது. இது வந்து ஃப்ளெக்சிபிளாக உள்ளது. டக்ட்டுக்கோட ஜாயிண்ட் வந்து ஏன்னா இப்போ பெண்டு வருது. ஓகே. இப்போ கார்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இதுலேயே வந்து ஜாயிண்ட்டு, எல் ஷேப்பு, ஓகே, ஆங்கிள்லாம் வரும். பட் ஆனால் இப்போ ஒரு
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாங் ரேடியஸ் திருப்புறீங்க வால் அப்படின்னு இருக்குது, வால் இருக்கு, இப்போ இந்த இருக்குன்னு வச்சுங்க, ஆ இதில் வந்து ஆங்கிள் எதுவும் போட முடியாது. ஆமாம். அப்போ இதை வந்து இது வந்து ஃப்ளெக்சிபிள் பெண்டு. ஆஹா இதை விட்டு பெண்ட் பண்ணும்போது இப்படி ஜாயிண்ட் அடிக்கிறது வந்து ஓகே. உங்களுக்கு என்ன இங்கே ஜப்பானில் என்ன பர்பஸுக்கு எப்படி நீங்கள் கொண்டு வரணும்னாலும் டக்டை போடணுன்னாலும் அதுக்கான ஜாயிண்ட் எல்லாமே இருக்குது. ஓகே. உங்களுக்கு சைஸு வேணும். ம் இப்போ இன்டீரியரில் ஃபிக்ஸ் பண்ணுறோம், இன்டீரியரில் வேணும் அப்படின்னாலும் இன்டீரியரில் அதுக்குன்னு செப்பரேட்டாக இருக்குது வந்து. காப்பர் பைப்பு மேலே ஒரு இன்சுலேஷன் வருங்க வந்து. கண்டிப்பாக. இந்த இன்சுலேஷன் வந்து கண்டிப்பாக இல்லாத யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா காப்பர் வந்து கண்டக்டிவிட்டி வந்து அதிகம். ஓகே. அதனால தான் காப்பர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஏர் கண்டிஷனரில் யூஸ் பண்ணுற காப்பரோட ஹோஸ் வந்து எல்லா இடத்துலையும் இன்னர் யூனிட்டாக இருக்கட்டும் அவுட்டர் யூனிட்டில் வந்து வர்றது வந்து காப்பர் தான் யூஸ் பண்ணுவோம் வந்து. இந்த இன்சுலேஷன் இல்லாத இருக்கும்போது என்ன பட்சத்தில்னா ஹீட் லாஸ் ஆகும் வந்து. அதனால் தேவையில்லாத பவர் நம்மளுடைய வேஸ்ட் ஆகும் வந்து. இப்போ நம்ம ஊரில் வந்து இந்த பிவிசி பைப்லேயே கூட போட்டு இந்த ரூட்டிங்லாம் இப்போ பண்ணுறாங்க, அது கூட பண்ணிக்கலாமா? ஒன்றும் பிரச்சனை இப்போ இல்லை, ஓகே. பிவிசியில் பண்ணால் நம்மள்ட்ட இல்லை அந்த டக்ட் வந்து இங்கே ஜப்பானில் ஈஸியாக கிடைக்கிது. ஆமாம் ஆமாம், அது வந்து பேசிக் திங்ஸு. ஓகே. இல்லாத ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து பிவிசி பைப்பே வந்து நம்ம வந்து போட்டு எடுத்துகிட்டு வரலாம் வந்து. அப்போ உள்ள இந்த பிவிசி பைப்பு உள்ளே இந்த இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேஃபாக தான் இருக்கும். சேஃபாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஹோஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ட்ரெயின் ஹோஸ் வந்து ஆமாம் வாட்டர் ட்ரெயின் ஹோஸு இப்போ நம்ம வாங்கணும் வந்து. ஆமாம். ம் இந்த ட்ரெயின் ஹோஸ் எண்டில் வந்து யூஸ் பண்ணுற கேப் வந்து இது. ஓகே. இப்போ அப்படியே ஓப்பனாக விட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா ம் இது வழியாக வந்து இப்போ கரப்பாம்பூச்சோ மற்ற ஏதாவது உள்ளே போய்டும் வந்து கண்டிப்பாக. கண்டிப்பாக. ம் ஆமாம், இது நேராக போனது அப்படின்னா இன்னர் யூனிட் அது வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகே. ஆமாம், இது நார்மல் வந்து. ரைட்டுங்க. அதனால இந்த கேப்பை வந்து கண்டிப்பாக நம்ம போடுறோம். ஓகே ப்ரோ. இது வந்து இருக்கிறதுல சீப்புங்க வந்து. இதை விட காஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது வந்து அரௌண்ட் 70 ருபீஸு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு 450 ருபீஸ் கிட்ட. ஆமாம், இது 1500 ருபீஸுக்கு இருக்குது வந்து. இதை விட காஸ்ட்லியாக உள்ளது இருக்குது வந்து. இப்போ நம்ம கண்ட்ரியில் வந்து கிடைக்கல அப்படின்னாலும் ஒரி பண்ண தேவை கிடையாது. என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா வந்து ஃபில்டர் இருக்குது இல்லைங்களா. ஆமாம். நார்மல் வலை. ஓகே. ஆமாம், பிளாஸ்டிக் வலையாக இருக்கட்டும் மெஷ்ஷை வந்து வாங்கி அந்த எண்டில் வந்து கட்டி விட்டா போதும்.